ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தி கசத்தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீடோரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய போக்கேமான்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நீடோரான் லைன்ஸில் இருக்கக்கூடிய போக்கேமான்ஸை பற்றி வரிசையாக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாய்சன் பின் போக்கேமான்ஸாக இருக்கக்கூடிய இந்த நீடோரான்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தோம்னா பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது ரெண்டு போக்கேமான்ஸ் கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா கொம்புகள் வந்து இருக்கும். அதையும் தாண்டி இதுங்க வந்து சிங்கிள் ஜெண்டர் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ ஃபீமேலாக இருக்கக்கூடிய நீடோரான் வந்து பார்த்தோம்னா அதோட ஸ்கின் டோன் வந்து லைட் ப்ளூ கலர்லையும் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். இதுவே மேல் நீடோரானுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட ஸ்கின் டோன் வந்து பிங்கிஷ் பர்பிளும் டார்க் பேச்சஸ் வந்து இருக்கும். எப்பவுமே இந்த பொக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்றா தான் வந்து இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம கோ கிட்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு பொக்கேமானுமே வந்து இருக்குது. ஸோ இந்த பொக்கேமான்ஸ் வந்து அதுங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஃபீமேல் நீடோரான் வந்து பார்த்தோம்னா அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீடோரைனாவா வந்து எவால்வ் ஆகுது. இதுவே மேல் நீடோரான் வந்து அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீடோரைனோவா வந்து எவால்வ் ஆகுது. இதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான்ஸ் தான். ஸோ இந்த நீடோரைனா வந்து பார்த்தோம்னா சூப்பர் சானிக் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. இதுவே நீடோரைனோவை வந்து பார்த்தோம்னா அதோட நெத்தியில் இருக்கக்கூடிய கொம்பு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதையும் தாண்டி இது ஃபீரியஸாகவே வந்து பார்த்தோம்னா அட்டாக் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ இந்த நீடோரைனா மற்றும் நீடோரைனோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எவால்யூஷன் ஸ்டோனான மூன் ஸ்டோன் உதவி மூலமாக அதுங்களோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இதனால அதுங்க எவால்வ் ஆகக்கூடிய பொக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ட்ரில் பொக்கேமான் சொல்லுவாங்க. இதுங்களை வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் எவால்யூஷன் ஆகும்போது சிங்கிள் டைப்லேருந்து டியூவல் டைப்பாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த நீடோரைனா கிட்ட வந்து பார்த்தோம்னா மூன் ஸ்டோன் கொடுக்கறது மூலமாக அதுங்களோட எவால்யூஷனான நீடோ குயினாக வந்து எவால்வ் ஆகும். இதுவே நீடோரைனோ கிட்ட மூன் ஸ்டோன் கொடுக்கறது மூலமாக அது வந்து நீடோ கிங்காக வந்து பார்த்தோம்னா எவால்வ் ஆகும். இதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பாய்சன் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமானாக வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பொக்கேமான்ஸோட உடம்புல ஹார்டான ஸ்கேல்ஸ் வந்து இருக்கிறதுனால இதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த நீடோ குயினோட ஸ்கின் டோன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப லைட்டாக வந்து இருக்கும். அதையும் தாண்டி இதுங்களால் பவர்ஃபுல்லான மூவ்ஸுமே வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. இந்த பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா எப்போவே ப்ரொடெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆஷோட ரைவலாக இருந்த நம்ம கேரி கிட்டுமே வந்து பார்த்தோம்னா நீடோ கிங் மற்றும் இந்த நீடோ குயின் பொக்கேமானுமே வந்து இருந்தது. இன்ஃபேக்ட் ஜோத்தோ லீக் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கேரி அவரோட நீடோ குயின் பொக்கேமானை யூஸ் பண்ணி ஆஷ்க்கு அகேன்ஸ்டாக பயங்கரமாகவே வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி நீடோ கிங் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்தோம்னா இங்கே ரொம்பவே பெருசாக இருக்கும். அதையும் தாண்டி நீடோ குயினை விட நீடோ கிங்கோட ஆணுமே வந்து பார்த்தோம்னா பெருசாக வந்து இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொக்கேமானால இதோட டேக்கிள் மூவ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதையும் தாண்டி இது ரேம்பேஜ் வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப வயலண்ட்டாகவே அட்டாக் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. நம்ம ஆஷோட ஒன் ஆஃப் த ரைவலாக இருக்கக்கூடிய பால் கிட்டுமே வந்து பார்த்தோம்னா நீடோ கிங் வந்து இருந்தது. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி பொக்கேமானான ரெஜிஸ்ட்ரியில் அகேன்ஸ்டாக பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ இதுங்க தான் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய கவுண்டர் பார்ட் பொக்கேமான் சொல்லுவாங்க. இதுங்க முழுக்க முழுக்க ஜெண்டர் பேஸ்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபீமேல் நீடோரான் வந்து பார்த்தோம்னா அதோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா நீடோ குயினாக வந்து எவால்வ் ஆகியிருக்கும். இதுவே மேல் நீடோரான் வந்து பார்த்தோம்னா அதோட ஃபைனல் எவால்யூஷன்னா நீடோ கிங்காக வந்து பார்த்தோம்னா எவால்வ் ஆகி இருக்கு. இதுங்களோட ஸ்கின் டோனுமே நீங்கள் நோட் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபீமேலாக இருக்கக்கூடிய நீடோரான், நீடோரைனா மற்றும் நீடோ குயின் வந்து பார்த்தோம்னா லைட் ஸ்கின் டோன்லையும், இதுவே வந்து பார்த்தோம்னா மேல் நீடோரான், நீடோரைனோ மற்றும் நீடோ கிங் வந்து பார்த்தோம்னா டார்க் ஸ்கின் டோன்லையுமே வந்து இருக்கும். ஸோ ஆல்தான் காய்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கவுண்டர் பார்ட் பேஸ் கொண்டு நிறைய பொக்கேமான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.